வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோடிங் டீகோடிங். ஓகேங்களா, நம்பர்ஸில் தான் இருக்கும். இது வந்து நம்பர்ஸில் இருக்குது. ஓகேங்களா, கோடிங் டீகோடிங் ஆல்ஃபபெட்டில் இருக்குது, நம்பர்ஸில் இருக்குன்னு ரெண்டு விதத்துலேயும் இருக்கும். ஓகேங்களா, பட் ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது கோடிங் டீகோடிங் நம்பர்ஸில். இந்த நம்பர்ஸில் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இஃப் 663 ஈக்குவல் டு 4, 465 ஈக்குவல் டு 2, தென் 974 ஈக்குவல் டு வாட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 663 4 சொல்லியிருக்காங்க, 465 நம்பரை 2ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 974 நம்பர் என்னவாக இருக்கும்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, இந்த நம்பரை வந்து சிம்பிளிஃபை பண்ணால் தான் உங்களுக்கு இந்த நம்பர் கிடைக்கும். ஸோ இந்த லாஜிக் எப்படி யூஸ் ஆகுதுன்னு பாருங்கள். கொஞ்சம் திங்க் பண்ணி தான் உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். இப்போ நான் 663 நம்பரை இங்கே எழுதிக்கிறேன். ஓகேங்களா, நல்லா பாருங்கள். இப்போது 6 நான் கூட்டுறேன். 6 கூட்டினா 12. ரிமைனிங் 3 இருக்குது. இந்த 3 இதால் டிவைட் பண்ணுறேன். 3 12. ஓகேங்களா, ஸோ இந்த 4 உங்களுக்கு கிடச்சிருச்சு. ஸோ அப்போ என்ன லாஜிக்கில் இங்கே இருக்குன்னா, ஃபஸ்ட்டு 2 நம்பரை ஆட் பண்ணணும், வர்ற ஆன்சரை லாஸ்ட் டிஜிட்டால் டிவைட் பண்ணணும். அப்போ உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. ஸோ இந்த 465 பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 நம்பரை கூட்டுங்க. 4 6 10. கடைசி நம்பரால் டிவைட் பண்ணுங்கள். 2 10. ஸோ 2 கிடச்சிச்சிங்களா, சிம்பிள். அதே மாதிரி தான் 974 நம்ம கண்டுபிடிக்கணும். 974 ஃபஸ்ட் 2 நம்பரை கூட்டுங்க. 16. அடுத்தது அந்த நம்பரை கடைசி நம்பரால் அதை வகுக்குங்க. டிவைட் பண்ணனா வரும். 4 4s are 16. ஸோ ஆன்சர் 4. ஓகேங்களா, ஆப்ஷன் பி. இந்த மாதிரி கோடிங் டீகோடிங் வந்துன்னா இப்படி தான் நீங்கள் திங்க் பண்ணணும். இந்த மாதிரி லாஜிக்காக திங்க் பண்ணினா உங்களுக்கு இது மாதிரி கிடைக்கும் ஆன்சர். ஓகேங்களா, இதுவே கோடிங் டீகோடிங்கில் ஆல்ஃபபெட் யூஸ் பண்ணி இருக்குது. அந்த மாதிரி ஆல்ஃபபெட் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஆன்சர் ஷீட்டில் ரஃப் ஷீட் கொடுப்பாங்களா, அதில் கார்னரில் ஏலேருந்து இசட் வரைக்கும் 1 2 3 போட்டு எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இது மாதிரி நம்பர்ஸில் கேட்டாங்கன்னா நீங்கள் அதெல்லாம் தேவையில்லை, ஆல்ஃபபெட் யூஸ் பண்ணவே தேவையில்லை. ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி லாஜிக் நீங்கள் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும். கொஞ்சம் திங்க் பண்ண, ரொம்ப திங்க் பண்ணணும், கொஞ்சம் லாஜிக்காக திங்க் பண்ணாலே போதும். ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பர் ட்ரிக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி மக்களே.